உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ். ராசியான பேங்க், ஈசியான பேங்க், சிட்டி யூனியன் பேங்க். திருநறையூர் மங்கள சனி பகவான் திருத்தலத்தில் சனிபெயர்ச்சி விழா நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். மங்கள சனி பகவான் அருளை பெற அனைவரும் வாரி. பாபிரபாகர், செயல் அலுவலர் சுதா ராமமூர்த்தி, தக்கார், ஆய்வாளர் ராமநாத சுவாமி திருக்கோவில், திருநறையூர், கும்பகோணம் தாலுகா. பரிகார ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், மீனம். சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்போம். சனி பகவான் அருளை பெறுவோம். வரும் சனி பெயர்ச்சி 6/3/2026 காலை 8:26 வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படை கொண்டது. 12 ராசிக்காரர்களுக்கும் சற்று பலன் கூறப்பட்டுள்ளது. சனி பெயர்ச்சி அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார் 6/3/2026 காலை 8:26. இதற்கான பலன் முதலில் மேசராசிக்கு பார்ப்போம். மேசராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், முக்திஸ்தானம், மோட்சஸ்தானம் என்றார்கள். அப்போது 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது விரயத்தை ஏற்படுத்துவது, சுப விரயத்தை ஏற்படுத்துவது நலம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, அது கார், வண்டி, வாகனங்கள் வாங்குவது, தூரதேச பயணங்கள் மேற்கொள்வது, இதெல்லாம் செய்வது மிகப்பெரிய நன்மையை அளிக்கும். அப்போது ஏழனை நாட்டு சனி என்பதால் நாம் அதை கண்டு அச்சப்படவோ பயப்படவோ தேவையில்லை. அடுத்தபடியாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அதாவது 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் பிரவேசிக்கும் போது மிகப்பெரிய யோகம். சிலர் பொங்கு சனி என்று கூறுவார்கள். ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் சனி இருப்பது பொங்கு சனி. இப்போ 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவது 30 மாதத்துக்கு பொங்கு சனி தானே. அப்போ மிகப்பெரிய யோகம், எல்லையில்லா யோகம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில். அப்போ ரிஷப ராசிக்கு இந்த 30 மாதங்களும் மிகப்பெரிய யோகத்தை தரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பதுங்க, அதாவது 9ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு பிரவேசிக்கிறார். 10ஆம் இடம் போஜனஸ்தானம், உத்தியோகஸ்தானம், வருமானஸ்தானம். அப்போது வருமானத்தில் இருப்பவர்கள், வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, இதையெல்லாம் அளிக்கக்கூடியவர் சனி பகவான். அதாவது கூடுதல் உழைப்பு, இதையெல்லாம் அளிக்கக்கூடியவர். அப்போது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு மீனராசிக்கு வரும்போது கொஞ்சம் உடல்நலத்தில் கவனம் தேவை, உடல்நலத்தில் அக்கறை தேவை, உடல்நலத்தில் கொஞ்சம் ராஜ உறுப்புகளை கவனித்துக் கொள்வது நல்லது. 10ஆம் இடம் என்பது அதாவது நீர் சம்பந்தப்பட்ட சளி தொடர்புடைய அதாவது தொல்லைகளை கூட ஏற்படுத்தலாம். எனவே அதை சற்று கொஞ்சம் உடல்நலத்தில் அக்கறை தேவை என்பது மறுக்க முடியாத உண்மை. அடுத்தது கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்து பல கெடுபலன்களை கொடுத்துள்ளார். பல கெடுபலன்களையும் அலைச்சல்களையும் சற்று தாமதங்களையும் முயற்சி தோல்விகளையும் கொடுத்துள்ளார். அவர் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது 9ஆம் இடத்திற்கு வரும்போது கடகராசி நேயர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளம் வயதில் உள்ளவர்கள் வெளிநாடு சென்று படிக்கலாம், புது வீடு கட்டி குடியேறலாம், கார், வண்டி, வாகனங்கள் அமையும். அப்போது கடகராசி நேயர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள் என்பது சற்று மறுக்க முடியாத உண்மை. அடுத்தது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்தார். 7ஆம் இடம் என்பது சனி பார்வை, கண்டக சனி. அவர் 8ஆம் இடத்திற்கு வருகிறார். அஷ்டமத்து சனி என்று கூறுவார்கள். அஷ்டமத்து சனி என்பது வயதானவர்களாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய உடல் நலத்திலும் ராஜ உறுப்புகளிலும் மிக கவனம் தேவை. உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக முக்கியம். அதாவது பிரஷர், சுகர் இருக்குமானால் அது சற்று மருந்து மாத்திரையோடு நிதானமாக உடலை கவனித்துக் கொள்வது மிக்க நல்லது. புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதோ புதிய முயற்சிகளில் இறங்குவதோ சற்று தள்ளி வைப்பது நல்லது. எனவே எதிலும் நிதானம், எதிலும் எச்சரிக்கை, எதிலும் முன் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்பது உண்மை.